தேவராஜ், தேவராஜ். யாரு? என்ன லட்சுமி, நீ இங்க? இது நான் கேட்க வேண்டிய கேள்வி. என்ன சொல்ற நீ? நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? தேவராஜ பார்க்க வந்தேன். அவர் எதுக்காக நீங்க பார்க்கணும்? பழைய பகையும் பகைமையும் புகைச்சலும் இன்னும் அடங்கலையா? அது எப்படி அடங்கும்? தேவராஜ் அடங்கியிருந்தா சத்தியமூர்த்தியும் அடங்கியிருப்பான். வீராப்பங்கிறது ஒரு பக்கம் மட்டும் இல்ல, ரெண்டு பக்கமும் இருக்கு. மனுஷ வாழ்க்கைன்னா தயவு தாட்சியம் இருக்கணும். அது உங்க உடம்புல ஓடுற ரத்தத்திலையும் மனசுலயும் இல்ல. ரத்த வெள்ளத்துல குளிக்க ஆசைப்படுறவர் நீங்க. ஆமா, ஆசைப்படுறவன் தான். வாழ்க்கையில ஒரு மனுஷன் ஜெயிக்கணும்னா ரத்தாரா வெள்ளாரா எதையும் பார்க்க கூடாது, ஜெயிக்கிறத மட்டும்தான் பார்க்கணும். இந்த சத்தியமூர்த்தி ஜெயிக்கிறத மட்டும்தான் பார்க்கறவன், தோல்விக்கு துண்டு போடுறவன் கிடையாது. தெரியும், உங்களை பத்தி தெரியுமே. நீங்க துண்டும் போட வேண்டாம், துவண்டும் போக வேண்டாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க போராடுறது யாரை எதிர்த்து? அன்னைக்கு நீங்க ஜெயிச்ச மாதிரி நினைச்சுக்கலாம், ஆனா தோத்தது நீங்கதான். நீங்க யாரை எதிர்த்து போராடுறீங்க தெரியுமா? நேர்மைக்காக வாழற எங்க ஐயாவை எதிர்த்து. என்ன சொல்ற நீ? எனக்கு எல்லாரையும் தெரியும், எல்லார் பத்தியும் தெரியும். நேர்மை நியாயம் இதையெல்லாம் பேசினவன் கடைசியில காசுக்கு விலை போன கதையும் தெரியும். நீங்க சொல்றது உங்களை பத்தியா இருக்கலாம், இல்ல மத்தவங்கள பத்தியா இருக்கலாம். எங்க ஐயா காசுக்கு விலை போறவர் இல்ல. வாழ்க்கையில கடைசி மூச்சு வரைக்கும் தனக்குன்னு ஒரு பாதை, தனக்குன்னு ஒரு கொள்கை, தனக்குன்னு ஒரு லட்சியம், இப்படி முறைப்படுத்திக்கிட்டு வாழறவரு. எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை வயசானாலும் எங்க ஐயா கிட்ட மோதி நீங்க ஜெயிக்கவே முடியாது. ஜெயிச்சு காட்டுறேன். எப்படி ஜெயிப்பீங்க? உங்க சட்டத்தோட பலத்தை வச்சு எங்க ஐயாவை தூக்கி ஜெயில வச்சீங்க. ஆனா அவரோட நேர்மை, தன்னலமில்லாத உழைப்பு, இது ரெண்டும் சேர்த்து அவரை தானா வெளியே கொண்டு வந்துருச்சு. அட்வொகேட் சார், காலச்சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயம் தெரியுமா? வாழ்க்கைங்கிறது ஒரு சூன்யம். நீங்க அந்த சூன்யத்துக்குள்ள ராஜ்யம் நடத்தணும்னு ஆசைப்படுறீங்க. ஏன் ராஜ்யத்துக்குள்ள? நான் தான் ராஜா. தேவராஜ் கிட்ட சொல்லி வை,
என் பையன் விஷயத்தை தலையிட வேண்டான்னு. அவருக்கு தெரியும் எதுல தலையிடணும் எதுல தலையிட வேண்டான்னு. வரலாறுல சில பேருக்கு தான் பக்கம் இருக்கும். நீங்க சேர்த்த தடவிக்கிட்டு தண்ணியில குளிக்கிறவங்க. எங்க ஐயா தண்ணியில குளிச்சிட்டு சேத்துல வாழற மக்களுக்காக உழைக்கிறவரு. அந்த வலிமை அவரை காப்பாத்தும். போங்க சார், போய் உங்க மகனுக்கு புத்திமதி சொல்லுங்க. ஐயாவுக்கு எதிரா நிக்காதீங்க. போங்க. ம். உங்க பொண்ணு ஸ்னேகா என் கம்பெனியில் வேலை பார்த்தாங்க. இப்போ ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டாங்க. அவங்க என் கம்பெனி விட்டு வெளியே போயிருக்கலாம், ஆனா என் மனசுக்குள்ள குடியிருக்காங்க. தேவராஜ் சார் இல்லையா? இல்ல. அவர் இருந்தாருன்னா தட்டை கொடுத்துட்டு உங்க 2 பேர்ட்டையும் பொண்ணு கேட்டு போலான்னு நினைச்சேன். கணேஷ் அவனுக்குன்னு ஒரு கணக்கு இருக்கும், அவனுக்குன்னு ஒரு கணிப்பு இருக்கும். பார்க்கலாமா? வர மேடம். ஆனா இது இல்ல முடிவு. இது ஒரு யுத்தத்தோட ஆரம்பம். பாப்போம். இப்ப போறேன், ஆனா ஒரு நாள் ஃபீல் பண்ணுவீங்க. நீ போ லட்சுமி, நான் கண்ணம்மா கிட்ட பேசிக்கிறேன். என்ன கண்ணம்மா, என்ன நடக்குதுங்க? கொடுங்க. என்ன சார் இது? பிரிச்சு தான் பாருங்களேன். நான் உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. அதை எப்படி நிரூபிக்கிறதுன்னு எனக்கும் தெரியாது. ஆனா அதை நம்பிக்கை. சார், ஒரு 5 நிமிஷம் உங்க பொண்ணு கூட தனியா பேசணும். என் புருஷன் கைப்பட வேண்டிய இடத்துல எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்தவன் கை படவே கூடாது. இதை நான் அக்செப்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களா? தெரியலப்பா. என்ன சுத்தி ஏன் இப்படி ஒரு ராட்சசாலை அடிக்குதுன்னு எனக்கு தெரியலப்பா. அவர் மனசுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு தெரிஞ்சுதானே நான் அந்த ஆபீஸை விட்டு வந்தேன். அப்புறம் எதுக்காக இப்படி பண்றாருன்னு எனக்கு புரியவே இல்லை. கண்ணம்மா, வாழ்க்கைக்கு பல டைமென்ஷன்ஸ் இருக்கு. சில நேரங்களில் அது புல்லாங்குழல், சில நேரங்களில் அது வீணை, பல நேரங்களில் அது ஒரு சாக்கடை. வாசிக்க தெரிஞ்சவன் புல்லாங்குழலையும் வீணையும் எடுப்பான். வாசிக்க தெரியாதவன்
சாக்கடையில் தானே விழுவான். அப்பா, நீங்க வாழ்ந்தவர், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா நான் வாழ துடிக்கிறவ. கர்வத்தோடையும் கம்பீரத்தோடையும் ஆணவத்தோடையும் நின்னு ஜெயிச்சு காட்டணும்னு நினைக்கிறவ. எனக்கேப்பா இப்படி ஒரு சோதனை? நிராகரிப்புக்கும் நிர்பந்தங்களுக்கும் நடுவுல வாழ்ந்ததுதான் வாழ்க்கையப்பா. நான் இதை எதிர்பார்க்கலப்பா. இப்படியெல்லாம் நடக்கும்னு கொஞ்சம் கூட யோசிச்சது கிடையாதுப்பா. தேவையில்லைன்னு ஒதுங்கி வந்தா கூட துரத்தி துரத்தி சுத்துறாங்களே. என்னப்பா உங்க மனசுக்குள்ள இருக்கும்? ஏன் இப்படி பண்றாங்க? அந்த ஆபீஸ்ல நான் வேலை செய்யணுங்கிற எண்ணமா இல்ல என்ன மனைவி ஆக்கிக்கணுங்கிற எண்ணமா? எதுக்காகப்பா? எதுக்காக இப்படி? எனக்கு புரியலப்பா. ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கு புரியல. குழப்பமா இருக்குப்பா. கண்ணம்மா, நான் ஒன்னே ஒன்று கேட்கட்டுமா? வீடு தேடி வந்து பொண்ணு கேட்க வரான்னா அவ மனசுக்குள்ள நீ இருக்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உனக்கு ஒருவேளை அப்படி ஒரு ஐடியா இருக்காமா? என்னப்பா பேசுறீங்க நீங்க? உங்க ஸ்னேகாவை நீங்க புரிஞ்சுக்கலையா? உங்க கண்ணம்மாவை நீங்க புரிஞ்சுக்கலையா? அவ மனசுக்குள்ள ரெண்டே ரெண்டு பேர் தான்ப்பா இருக்காங்க. ஒன்னு அப்பா, இன்னொன்னு அம்மா. இத தாண்டி என் மனசு கீறி பார்த்தா கூட இன்னொரு ஆளுக்கு இடமே இல்லப்பா. இல்லம்மா, நான் சந்தேகப்பட்டு இது கேட்கலடா. அப்படி ஒரு எண்ணம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன். அப்படி ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்திருந்தா நான் அந்த ஆபீஸை விட்டு வெளியில வந்திருப்பேன் அப்பா. அப்படி ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்திருந்தா உங்களுக்கு சொல்லாம மறைச்சிருப்பேனப்பா. நீங்க தானப்பா எல்லா உரிமையும் எனக்கு கொடுத்திருக்கீங்க. நான் தான் அன்னைக்கு சொன்னேனேப்பா, எனக்கு கல்யாணம் இல்ல ரெண்டாம் பட்சம்ப்பா. நீங்க ரெண்டு பேரும் தான்ப்பா எனக்கு முக்கியம். நடந்த சம்பவத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லப்பா. மறைமுகமாவது இருக்கும்னு நினைச்சிடாதீங்க. வீடு தேடி வந்து பொண்ணு கேட்க வரான்னு அவ மனசுக்குள்ள நீ இருக்க. என்னப்பா பேசுறீங்க நீங்க? உங்க ஸ்னேகாவை நீங்க புரிஞ்சுக்கலையா? உனக்கு ஒருவேளை அப்படி ஒரு ஐடியா இருக்காமா?
சின்னம்மாவை நீங்க புரிஞ்சுக்கலையா? அவ மனசுக்குள்ள ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஒன்னு அப்பா, இன்னொன்னு அம்மா. என் மனசு கீறி பார்த்தா கூட இன்னொரு ஆளுக்கு இடமே இல்லப்பா.